தேனி மாவட்டம் உத்தமபாளையம் முல்லை பெரியாறு ஆற்றில் நீர் ஆர்ப்பரித்து ஓடுகிறது. முல்லை பெரியாறு அணையிலிருந்து 1788 கன அடி நீர் திறந்துவிடப்படுவதாலும் சுருளி சுரங்கனார் அருவிகளிலிருந்தும் நீர் ஆற்றில் கலந்து ஆர்ப்பரித்து ஓடுவதாலும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சத்யராஜ். வணக்கம் சத்யராஜ், விவரங்கள். நிச்சயமா சுபா. அதாவது கடந்த சில தினங்களாகவே மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக முல்லை பெரியாறு அணைக்கு நீர்வரத்தானது 4000 கனஅடிக்கு மேல் வந்து கொண்டிருக்கிறது. முல்லை பெரியாறு அணையிலிருந்து 1780 நீர் திறந்துவிடப்பட்டு வருகிறது. இந்த தண்ணீரும் சுருளி அருவியில் இன்று கனமழை பெய்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தடை விதிக்கப்பட்ட அந்த தண்ணீரும் சேர்ந்து சுரங்கனார் அருவியிலிருந்து வரக்கூடிய தண்ணீரும் சேர்ந்து லோயர் கம்பு வழியாக உத்தமபாளையத்தில் பாய்கின்ற முல்லை பெரியாற்றில் நீர்வரத்து அதிகரித்து ஆர்ப்பரித்து செல்கிறது. இதன் காரணமாக முல்லை பெரியாற்றில் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக தடை விதிக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது பார்த்தோம் என்றால் நீர்வரத்தானது தொடர்ந்து அதிகரித்து வரும் சூழலில் பொதுமக்கள், விவசாயிகள் துணி துவைக்கவோ கால்நடையை குளிப்பாட்டவோ கூடாது என்றும், பள்ளி குழந்தைகள், கல்லூரி மாணவர்கள் ஆழமான பகுதிக்கு சென்று குளிக்க வேண்டாம் என்றும், குறிப்பாக அந்த கரையோரத்தில் நின்று மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்களாவது மீன் பிடிக்க கூடாது என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நீரானது தொடர்ந்து அதிகரிக்கக்கூடும் பட்சத்தில் மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை பலகைகள் வைத்து பொதுமக்களை ஆற்றின் கரையோர பகுதிக்கும் ஆழமான பகுதிக்கும் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. சுபா, விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ்.